வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. மோடியை பொறுத்தவரையும், பாஜக பொறுத்தவரையும் அவர்கள் எல்லா ஆயுதத்தையும் இந்துத்துவத்தை பரப்புவதற்காகத்தான் பயன்படுத்துகிறாங்க. பாஜக தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக 24 மணி நேரமும் அதை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருப்பாங்க. நாட்டு மக்களை பற்றியோ, நாட்டு பொருளாதாரத்தை பற்றியோ, இந்துக்களினுடைய வறுமையை பற்றியோ அவங்க யோசிக்க அவங்களுக்கு நேரமே கிடையாது. எப்படியாவது பாஜக ஜெயிக்கணும் எல்லா மாநிலத்திலையும். இது மட்டும் தான் அவங்களுடைய அஜெண்டா. அந்த விதத்தில் அவர்கள் இந்தியா முழுக்க நம்மளுடைய இந்துத்துவ கொள்கை, இஸ்லாமிய வெறுப்பு போய் சேரணும்னா எளிதாக போவதற்கு மிகப்பெரிய ஆயுதமாக அவங்க கையில் எடுக்கிறது சினிமா தான். இந்த சினிமா மூலமாக எப்படியாவது இந்த இதை நம்ம அடைஞ்சிடணும், இந்துத்துவ அரசியலை பரப்பி இஸ்லாமிய வெறுப்பை பரப்பிடணும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது குறித்து நான் ஜீவா டுடேலையும் பேசியிருக்கேன், ஜீவா சினிமாலையும் இது குறித்து பல முறை நான் சொல்லியிருக்கேன். அந்த விதத்தில் இப்போ பவன் கல்யாண் முழுக்க முழுக்க ஒரு சங் பரிவாரினுடைய ஒரு அடியாளாக தான் அவர் இருக்கார். அவர் என்ன கட்சி வச்சிருக்காருன்னு அவரே மறந்துட்டார். அவர் தனி கட்சிங்கிறதெல்லாம் மறந்துட்டார். பாஜக ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ விட்டா சந்திரபாபு நாயுடுக்கே ஒரு ஆபத்துங்கிற லெவலில் தான் பவன் கல்யாண் வளர்ந்து வருகிறார். அவர் எப்படி தன்னை அப்படி நிலைநிறுத்தி கொண்டார் என்றால், சந்திரபாபு நாயுடுவை விட ஒருபடி மேலே சென்று தீவிர இந்துத்துவ ஆதரவாளர், நான் ஒரு ஆர்எஸ்எஸ் ஆளு, வெறி பிடிச்ச உங்களுடைய முஸ்லீம் விருப்பு எல்லாத்துக்கும் நான் துணை போகிறேங்கிற அளவுக்கு பாஜகவிடம் தன்னை அடகு வைத்த ஒரு நபர் தான் பவன் கல்யாண். அந்த பவன் கல்யாண் இப்போ வீரமல்லு அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்கார். இந்த வீரமல்லு அப்படிங்கிற படம் என்ன கான்செப்ட்னா, அவுரங்கசீப்புங்கிற கொடுங்கோலன் முஸ்லீம் மன்னன் எப்படி நாட்டை கொடூரமாக ஆட்சி செஞ்சான். ஒரு இந்து வீரமல்லுங்கிற ஒரு இந்து திருடன், அவன் திருட்டு வேலையில் ஈடுபட்டவன். அவன் கோஹின்னு ஒரு வைரத்தை அவுரங்கசீப் திருடி வச்சுருந்தாரான். அதை போய் இவன் திருடிட்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை எடுத்திருக்கிறாங்க. இந்த படம் என்ன சொல்ல வருதுன்னா, இந்துக்களுடைய நிலம் உரிமை அனைத்தையும் முஸ்லீம்கள் கைப்பற்றி வச்சுட்டாங்க. இந்த படம் பார்க்குற ஒவ்வொரு இந்துக்கும் நம்ம எல்லாருடைய நிலத்தையும் முஸ்லீம்கள் தான் பறிச்சாங்க, நம்ம கோவில்கள் எல்லாத்தையும் முஸ்லீம்கள் தான் இடித்தாங்க, இதை பதிவு செய்யணுங்கிற அந்த வன்மத்தோடு தான் அந்த படம் எடுக்கப்பட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்க, அவுரங்கசீப் ஆட்சி ஒரு மோசம், அதை ஒரு திருடன் ஒரு இந்து போய் அவுரங்கசீப்போட போராடி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இவங்க கொண்டு வர்றாங்க. இதில் என்ன நமக்கு சிக்கல் இங்கே வருதுன்னா, ஒரு வரலாற்று சம்பவத்தை உண்மையில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி எடுக்கும்போது கவனமாக படம் எடுக்கணும். நீங்கள் கற்பனையாக ஒரு முகலாய மன்னர், ஒரு கற்பனையாக ஒரு இந்து திருடன் எடுத்தால் பரவாயில்ல. நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக முகலாய மன்னர்கள் அவுரங்கசீப்புங்கிறீங்க. அவுரங்கசீப்பை எதிர்த்த முதல் இந்து வீரன், இந்து திருடன் இந்த வீரமல்லன் தான். ஒரு திருடன் தான், ஒரு இந்து தான் பெரிய வீரன் அப்படின்னு சொல்கிறீங்க. இதையெல்லாம் பார்க்குற மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, அப்பா அவுரங்கசீப்பை எதிர்த்து அன்றைக்கி ஒரு திருடன் இருந்திருக்கான், அவன் ஒரு இந்து, அவன் திருடி ஏழை இந்துக்களுக்கு பாடுபட்டுருக்கான், ஆனால் இந்துக்களை நிலத்தை பறித்தது முஸ்லீம்கள் அப்படின்னு. இது எதுக்குமே ஆதாரம் கிடையாது. இது எல்லாமே இவர்கள் எழுதுகிற கட்டுக்கதை. திப்பு சுல்தான் 1,00,000 இந்துக்களை மதம் மாற்றினார், 1,00,000 பேரை கொலை செஞ்சார், போகிற போக்கில் அடித்து விடு காசா பணமா உருட்டுன்னு முஸ்லீம்களுக்கு எதிராக வன்மத்தை கக்கி கொண்டே இருப்பவர்கள் தான் இவர்கள். இதை இப்போ திரைப்படம் மூலமாகவே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஏதாவது ஒரு டுபாக்கூர் நடிகர்களை வச்சு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய ஸ்டார், இப்போ ஆந்திராவில் பெரிய ஸ்டார் பவன் கல்யாண். இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் கேரளா ஸ்டோரி மாதிரி படத்தெல்லாம் பெரிய ஹீரோக்கள் எவன் நடிக்க மாட்டாங்க. ஆனால் பவன் கல்யாண் நானே வரேன் அப்படின்னு தன்னுடைய அவ்வளோ பெரிய ஹீரோ இமேஜையும் ஒரு இந்துத்துவ அரசியலை பேசுவதற்கு, முஸ்லீம் வெறுப்பு பேசுவ அரசியலுக்கு அவரை வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் ரிசல்ட் பவன் கல்யாணுக்கு பவுடர் அடிச்சிட்டாங்க. பவன் கல்யாண் ஆந்திராவில் அவ்வளோ மாசானவர், 2வது நாள்லேயே வசூல் இறங்கிருச்சு. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, படம் பார்க்குற மக்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை, மொழியை எதிரியாக காமிக்கிறத ஹீரோவாக ஏற்றுக்க மாட்டான். இந்த சவுத் இந்தியாவை பொறுத்தவரையும், ஆந்திரா, தமிழ்நாட்டில் வேறு, ஆந்திரா இத்தனைக்கும் அவ்வளோ வெறி பிடிச்ச ரசிகர்கள். ஆனால் அவங்களே கூட ரொம்ப ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒரு வெறுப்பு அரசியல் இருக்குது, முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு அரசியலுங்கிறப்ப ஒரு இந்து தெலுங்குறாலேயே அதை ஏற்றுக்க முடியாது. படம் படு ஃபெயிலியர். படம் ரிசல்ட் அவ்வளோ. இப்போ 2வது நாளே வழக்கமாக பவன் கல்யாணுக்கு வரக்கூடிய வசூல் கூட இல்லை. இதுதான் நிலவரம் சவுத் இந்தியாவை பொறுத்தவரையும். சவுத் இந்தியாவிலேயே எப்படின்னா, நீங்கள் இந்த பேன் இண்டியா, பேன் சினிமா கான்செப்ட் வச்சு தமிழ்நாட்டில் எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க யோசித்து பாருங்கள். இவ்வளோ அபத்தமாக படம். இதெல்லாம் முதல் தொடக்கமாக கேரளா ஸ்டோரி, காஷ்மீர் ஃபைல்ஸு, காந்தாரா, திப்பு சுல்தானை பற்றி ஒரு படம் எடுத்தீங்க. தொடர்ச்சியாக சினிமாவை வைத்து வரலாற்றை திரித்து வெளியிடுறீங்க. நான் என்ன சொல்கிறேன், வரலாறு அப்படியே பதிவு செய்ய. அவுரங்கசீப் என்ன செஞ்சாரோ அதை சொல்லு. ஏன் உனக்கு அந்த தைரியம் இல்லை? அக்பர் என்ன செஞ்சாரோ சொல்லு. ஆனால் பாடத்திட்டத்திலேருந்து முகலாய மன்னர்கள் கொடூரமானவர்கள் சொல்லி அவங்கள பற்றிய பாடத்திட்டத்தை நீக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. பவன் கல்யாணும் அதே மாதிரி முகலாய மன்னர்களை பேசுகிறீங்க, ஆனால் எங்களுடைய விஜயநகர பேரரசை பேசலை, எங்கள் மராட்டிய சிவாஜியை பற்றி பேசலைன்னு அதே டோனில் பேசுகிறாரு. புரியுதுங்களா? பிஜேபி என்ன செய்ய போதோ அதை முன்கூட்டியே பவன் கல்யாண் சொல்கிறார். அல்லது பவன் கல்யாணை வச்சு கீ கொடுத்து சொல்லு அப்படிங்கிறாங்க, சொல்கிறாரு பவன் கல்யாண்.
தமிழ்நாட்டில் விஜயநகர பேரரசை பற்றி ஏன் புகழ்ந்து பேசலை? மதுரை செஞ்சி நாயக்கர்கள், மதுரை நாயக்கர்கள், தஞ்சை நாயக்கர்களும் படிச்சுக்கிட்டு தானே இருக்கும் வரலாற்றில். யார் மறைச்சா? அக்பர் பாபர்லாம் பெரிய பேரரசர்கள், டெல்லியவே ஆண்டவங்க, ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆண்டவங்க. அவங்கள பற்றி எப்படி படிக்காமல் இருக்க முடியும்? அது எப்படி தூண்டி விடுறாரு பாருங்கள். எங்கள் விஜயநகர பேரரசு, எங்கள் நாயக்கர்கள், நாங்கள் தெலுங்கர்கள், எங்களை பற்றி பேசாமல் முஸ்லீம் எஸ்எஸ் தெலுங்கர்கள், முஸ்லீம் எஸ்எஸ் நாயக்கர்கள், பார்த்தீங்களா? பேசும்போதே தூண்டி விடுறது. ரெண்டு பிரிவினரை மக்களை பேசிகிட்டு இருக்கும்போதே பிரிவை தூண்டி விடுறது. அப்புறம் மராத்திய மன்னர்களை பற்றி, சிவாஜியை பற்றிலாம் பேசுவது இல்லைன்னு ஏன் பேசுறது இல்லை? தமிழ்நாட்டில் சிவாஜி மாதிரியே நடித்து ஒரு நடிகர் பேரே சிவாஜி கணேசன் இருக்காரியா? அவங்க ஆந்திராவில் கூட அப்படி கிடையாது. இங்கே ஏன் மராட்டி மன்னர்களை பற்றி பேசலை? தஞ்சை மராட்டி காலேஜ், இன்னும் மராட்டிகள் இருக்காங்க. தஞ்சை மராட்டியர்களுக்கு கல்லூரிகள் இருக்குது. தஞ்சை மராட்டி அரண்மனை இருக்குது. எது புரியுதுங்களா? எதையாவது வந்துக்கிட்டு முஸ்லீம்களை பற்றி பேசுகிறீங்க, இந்துக்களை பற்றி பேசலன்னு. உண்மையிலே இவங்களுக்கு சிவாஜி மீதெல்லாம் ஒரு அக்கறையும் கிடையாது. சிவாஜியினுடைய உண்மையான வரலாறுங்கிறதே பார்ப்பனர்களுக்கு எதிரான வரலாறு தான். சிவாஜிக்கே ஆட்டையை போட்ட குரூப்பு தான் அது. அதனால் உண்மையான அந்த வரலாறு அவர்கள் மீது அக்கறையும் கிடையாது. சும்மா எதற்கெடுத்தாலும் முஸ்லீமுக்கு எதிராக தூண்டி விடுறது. முஸ்லீமுக்கு எதிராக மராத்தியர்கள், முஸ்லீமுக்கு எதிராக நாயக்கர்கள், முஸ்லீமுக்கு எதிராக தமிழர்கள் அப்படின்னு எதையாவது ஒன்றை பேசிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் பவன் கல்யாண் மாதிரி. பவன் கல்யாணுக்கு ஒரு வரலாறும் தெரியாது, அறிவும் கிடையாது. என்ன வரலாற்று அறிவு உண்டு, என்ன வரலாற்று பார்வை உண்டு அவருக்கு? நாயக்கர்களை பற்றி, தமிழ்நாட்டில் உள்ள விஜயநகர பேரரசை பற்றி, திருமல நாயக்கரை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? தஞ்சை மராத்தியர்களை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? அப்பப்போ அப்படி தூண்டி விடுறது. நீங்கள் அக்பரை பற்றி ஏன் படிக்கலை, பாபரை பற்றி படிக்கலைன்னு. அதனால தான் இந்த மாதிரி வீரமல்லு மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறது. இதில் என்ன தெரியுமா பியூட்டி? வீரமல்லு அவுரங்கசீப்பை எதிர்த்த வீரன் அப்படின்னு படத்தில் பதிவு செஞ்சுட்டாங்க. வரலாற்றில் தேடி பார்த்தா வீரமல்லுன்னு ஒரு கேரக்டர் கிடையாது. அது ஒரு கற்பனை கதாபாத்திரம். முஸ்லீம்களை திட்டுறதுக்காண்டி, முஸ்லீம்களை எதிர்க்கிறதுக்காண்டி இவங்களா ஒரு கற்பனையாக ஒரு வீரமல்லுன்னு ஒரு இந்து இருந்தான், அவன் சின்ன சின்ன திருடு செய்து இந்துக்களை காப்பாற்றினான், முஸ்லீம்கள் இந்துக்கள் நிலத்தை அபகரித்தான்னு இவங்க ஒரு கட்டுக்கதையாக ஒரு கதையை எழுதுறதுக்காண்டியே இவங்களா முகலாய மன்னர்கள் திருடர்கள், அயோக்கியர்கள், கொலைகாரர்கள், மதமாற்றம் செய்வாங்க அப்படின்னு மக்கள்கிட்ட பதிவு செய்வதற்காண்டியே வீரமல்லுன்னு ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை அவுரங்கசீப்பின் உண்மை வரலாற்று பாத்திரத்தோடு இணைச்சு இவ்வளோ வன்மத்தை கொட்டி இந்த படத்தை எடுக்கிறாங்க. அப்போ இவங்க என்னெல்லாம் செய்கிறாங்கங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வரலாற்றில் இவங்க வாயிலிருந்து வர்றது எதுவுமே உண்மை இருக்காது. முகலாயர்களை பற்றி, தந்தை பெரியாரை பற்றி, திராவிட இயக்கத்தை பற்றி, இடதுசாரி இயக்கத்தை பற்றி, தமிழர்களை பற்றி, திருக்குறளை பற்றி, வள்ளலாரை பற்றி, விஜயநகர பேரரசை பற்றி இவர்கள் எது பேசினாலும் அது பொய்யா இருக்கும். அதை அப்படியே முஸ்லீமுக்கு எதிராக திருப்பி விடக்கூடிய வேலையை மட்டும்தான் அவங்க பண்ணுறாங்க ஒழிய ஆனால் ஒரு துளி கூட இவர்கள் வரலாற்றில் உண்மை இருந்ததே கிடையாது. இதுதான் வரலாறு. இதற்கு இவர்கள் கையில் எடுத்திருப்பது பேன் இண்டியா கான்செப்ட். அந்த பேன் இண்டியா கான்செப்டில் தான் வீரமல்லுங்கிற பேரில் இந்த பவன் கல்யாணம்லாம் இது பண்ணியிருக்கிறாங்க. பவன் கல்யாணுக்கு ஆந்திராவிலேயே பவுடர் அடிச்சிட்டாங்க. ஆகவே மோடி அவர்களே உங்களுடைய பேன் இண்டியா இந்துத்துவ வெறி சினிமாக்கள்லாம் ஆந்திராலேயே அடி வாங்குது. அங்கே இருக்க சூப்பர் ஸ்டார் பவன் கல்யாணம் வச்சே அடி வாங்குதுன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் கேரளாலாம் உங்கள் நிலைமை எடுபடாது. இன்னும் எத்தனை காலத்துக்கு சினிமாவை வச்சுக்கிட்டு இவ்வளோ மோசமான பொய்யான கதையை நீங்கள் சொல்லுவீங்க? இனிமேல் மக்கள் அதை நம்ப மாட்டாங்கங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த வீரமல்லு தான். வீரமல்லு பட பெட்டிக்குள்ளே போயிடுச்சு பாருங்கள். அந்த நிலைமை தான் உங்களுக்கு வரும் இனிமே. ஏன்னு கேளுங்க, ஆனால் உங்களை விட்டு ஒரு நல்ல விஷயம் நடக்குது. உங்களை இட்டு கேரளா ஸ்டோரின்னு எடுத்ததுக்கப்புறம் கேரளாவினுடைய சூழல் குறித்து மற்ற ஸ்டேட்டுக்காரையும் படிக்க ஆரம்பிக்கிறான். உண்மையான வரலாறு அங்கே அப்படியா, அங்கே மலையாளிகள் அப்படி இருக்காங்களா, ஜிகாதிகளா அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கிறான். நீங்கள் இந்த வீரமல்லுன்னு எடுத்தீங்கன்னா அவுரங்கசீப் வரலாறு என்னன்னு உண்மையான வரலாறை தேடி படிக்க ஆரம்பிப்பான். அவங்க எங்கே இந்துக்கள் நிலத்தை ஆக்கிரமிச்சார், அப்படி என்ன கொடுமை பண்ணார் அப்படி தேடி அக்பர் பாபர்னு படிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ உங்களுடைய எதிர் பிரச்சாரங்கள் எல்லாமே ஒரு வகையில் அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக முடியுதுங்கிற வடிவேல் டயலாக் மாதிரி நீங்கள் இப்படி வன்மத்தை கக்கி பொய்யா எடுக்க உண்மை வரலாறை இளைஞர்கள் தேடி தேடி படிப்பார்கள் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த வீரமல்லு மாதிரி படம் எடுத்து பவன் கல்யாணம் பவுடர் அடிக்க விட்டீங்க பாருங்கள். இதே தான் இன்றைக்கி பவனுக்கு நடந்தது, நாளைக்கு மோடி அவர்களே உங்களுக்கும் நடக்கும். பொய்யை பரப்புவது, உண்மைக்கு மாறாக வரலாற்றை திரிப்பது என்பது எப்போதுமே நிற்காது. 1900 எம்ஜிஆர் பேசுவார், எப்போதும் நீடித்து நிற்பதற்கு இது என்ன சிலப்பதிகாரமா, சர்வாதிகாரம் தானேங்குவார். உனது அதிகாரங்கிறது சர்வாதிகாரம் நொடியில் அழிந்து விடும், என்னைக்கும் நீடித்து நிற்பது சிலப்பதிகாரம் தான் அப்படின்னு அற்புதமான வசனம் 1901 எம்ஜிஆர் பேசுவார். அது மாதிரி இந்த சர்வாதிகாரம்லாம் தவிடுபொடி ஆயிரும், என்றைக்கும் நிலைத்து நிற்பது உண்மைகள் மட்டுமே அப்படிங்கிறத இந்த காணொளி மூலமாக நம்ம சொல்ல விரும்புகிறோம். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.